friends, வணக்கம் வந்தனம். நான் உங்க ரமேஷ் ப்ரோ. வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். நம்ம சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே फ्रेंड्स, சோ டுடே டாபிக் உள்ள போகலாம். சோ டுடே டாபிக் என்னதுன்னா டைஸ் ப்ராப்ளத்துல பார்ட் 2 தான். சோ டைஸ் ப்ராப்ளத்துல ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. சோ அத பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு ரெண்டாவது வந்து பாருங்க. சோ டைஸ் ப்ராப்ளம் பார்ட் 1 வீடியோக்குள்ள லிங்க் வந்து நான் கீழ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இங்க வாங்க. சோ வீடியோக்குள்ள போகலாமா? ஓபன் டைஸ் ப்ராப்ளம். சோ இதுல டைப் 1 தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓபன் டைஸ் அப்படினா என்னது அப்படினு பாத்துக்கலாம். சோ ஓபன் டைஸ் மூடிய பகடை அப்படினா எடுத்தோம்னா சாரி திறந்த பகடை அப்படினா எடுத்தோம்னா சோ ஆக்சுவலா டைஸ் பகடைனா என்னது இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டுக்கோ அந்த பகடை இப்படி தான் வரைஞ்சிருப்பேன். சோ பாத்துருப்பீங்க. இந்த பாம்பு கட்டலாம் நம்ம விளையாடுவோம் தெரியுமா? அது அப்படி உருட்டிலாம் விளையாடுவோம். செஸ் போர்டுக்கு பின்னால இருக்கும். சின்ன வயசுல விளையாண்டு இருப்போம். சோ அதுல இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும். அதுல புள்ளிகள்லாம் இருக்கும். ஒரு சைடுல ஒரு புள்ளி இருக்கும், இன்னொரு சைடுல 2 புள்ளி இருக்கும், இன்னொரு சைடுல 3 புள்ளி, இன்னொரு சைடுல 4 5 6 வரை இருக்கும். ஓகே फ्रेंड्स, சோ அதுதான் பகடை. இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ், அதாவது மூடிய பகடை. ஆனா நமக்குள்ள கணக்கு வந்து ஓபன் டைஸ், திறந்த பகடை. திறந்த பகடைனா ஒண்ணுமே கிடையாது. இது இந்த டைஸ உருவாக்குறதுக்கு முன்னகுட்டி இந்த 6 பக்கத்தை இருப்பாங்க, திறந்து வச்சிருப்பாங்க. திறந்த 6 பக்கத்தை நம்ம சேர்த்து ஃபோல்ட் பண்ணி ஒரு டைஸா நம்ம உருவாக்குறோம். ஓகே फ्रेंड्स, சோ இந்த டைஸ் உருவாக்குறதுக்கு முன்னகுட்டி இந்த 6 சைடு இருக்கும். இதே மாதிரி விரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்படி விரிச்சு வச்சிருந்தாலும் நீங்க ஒவ்வொரு எண்ணுக்கும் ஆப்போசிட்ல எந்த எண் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே फ्रेंड्स, அதுதான் எப்படிங்கறது இருக்க ஷார்ட் கட்ட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போகலாமா? சோ டைப் 1 பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க फ्रेंड्स. 1 4 3 2 5 6. சோ இப்படி ஒரு திறந்த பகடை ஓபன் டைஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்? சோ பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதுல நேரா இருக்கிறத விட்டுருங்க. சைடுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த சைடுல என்ன இருக்கு? 1, அந்த சைடுல என்ன இருக்கு? 2. இப்படி சைடுல என்ன இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைடு. சோ 1க்கு ஆப்போசிட் சைடு என்னது? 2. 2க்கு ஆப்போசிட் சைடு என்னது? 1. நேரா இருக்குல்ல. சோ நேரா இருக்கிறதுல ஆப்போசிட் சைடு எதிர் பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது 4. இந்த நம்பருக்கு அடுத்த பக்கம் அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். ஆனா நமக்கு தேவை எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. சோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 4க்கு நெக்ஸ்ட் உள்ளத விட்டுறணும். 1 விட்டுட்டு ஆல்டர்னேட்டா எடுக்கணும். இது எடுக்கணும். புரியுதா फ्रेंड्स? சோ 4க்கு எத்தனை? 5. 3க்கு 6. அதுக்கு அடுத்த உள்ளத எடுக்க கூடாது. இது அட்ஜசன்ட் சைடு. நமக்கு தேவை ஆப்போசிட் சைடு. சோ இது 1 விட்டு எடுக்கணும். ஓகே फ्रेंड्स, சோ 1க்கு 2 எழுதியாச்சு. 4க்கு 1 விட்டு 5, 3க்கு 6. இதுதான் ஆப்போசிட் சைடு. சோ இப்போ சொல்றது புரிஞ்சிருக்கு நம்பரே. சோ அதே மாடல்ல இன்னும் 4 क्वेश्चन இருக்கு பார்க்கலாம். சோ செகண்ட் क्वेश्चन 4 3 5 6 மேல 1 கீழ 2. இந்த ஓபன் டைஸ்ல ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? சைடுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் என்னது? ஆப்போசிட் சைடு. சோ இந்த இதுல லீனியர்ல அந்த சைடுல என்ன இருக்கு? 1. அதே இதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடுல என்ன இருக்கு? 2. சோ இது ரெண்டு தான் உங்களுக்கு என்னது? ஆப்போசிட் சைடு. சோ 1க்கு 2 ஆப்போசிட் சைடு, 2க்கு 1. ஓகே, நெக்ஸ்ட் லீனியரா இருக்கா? இதுல ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்? 4. இதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடியதை எடுக்க கூடாது. இந்த 1 விட்டுட்டு அதுக்கு அடுத்து எடுக்கணும். சோ 4க்கு என்னது வரும்? 5. 3க்கு என்னது வரும்? 6. 1 விட்டுட்டு எடுக்கணும். சோ ஆப்போசிட் சைடு 4க்கு என்னது फ्रेंड्स? 5. 3க்கு என்னது? 6. புரியுதா फ्रेंड्स? இப்படிதான் ஆப்போசிட் சைட கண்டுபிடிக்கணும். சரியா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். இப்படி நம்பர்ஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ABCD இப்படி லெட்டர்ஸ்ல சொல்லலாம். क्वेश्चंस வந்து கொடுக்கலாம். சோ இப்படி லெட்டர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க फ्रेंड्स. ஒண்ணு நேரா இருக்கு. சோ நேரா இருந்தா ஃபர்ஸ்ட் எதை எடுக்கணும்? இந்த சைடுல உள்ளத அந்த சைடுல இருக்கக்கூடியத பார்க்கணும். அதுதான் ஆப்போசிட் சைடு. சோ B க்கு ஆப்போசிட் சைடு என்ன फ्रेंड्स? C. C க்கு B. இப்போ சொல்லுங்க A க்கு என்னது? 1 விட்டு தான பார்க்கணும். சோ A க்கு என்ன வரும்? F. வெரி குட். ஆனா E க்கு என்ன வரும்? D. சோ சொல்லுங்க B க்கு ஃபர்ஸ்ட் என்னது फ्रेंड्स? C. அடுத்து A க்கு என்னது फ्रेंड्स? F. அதே மாதிரி E க்கு என்னது फ्रेंड्स? D. புரியுதா फ्रेंड्स? சோ B க்கு ஆப்போசிட் சைடு வந்து C, C க்கு ஆப்போசிட் சைடு வந்து B. A க்கு ஆப்போசிட் சைடு வந்து F, F க்கு ஆப்போசிட் சைடு வந்து A. E க்கு D, D க்கு E.
ஓகே फ्रेंड्स சோ fourth क्वेश्चन பார்க்கலாம் அதே மாடல் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சோ ஒரு டைஸ் ஓபன் டைஸ் கொடுத்திருக்காங்க F D E A அந்த மேல் சைடுல C இருக்கு கீழ் சைடுல என்ன இருக்கு B இருக்கு இப்படி லீனியரா இல்லாம தனித்தனியா சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணனும் சோ B க்கு ஆப்போசிட் சைடு எது பக்கம் என்னது B க்கு என்னது C வெரி குட் நெக்ஸ்ட் F க்கு என்னது E ஏனா F க்கு நெக்ஸ்ட் உள்ளத எடுக்க கூடாது ஒன்னு விட்டு நெக்ஸ்ட் உள்ளத எடுக்கணும் அதான் ஆப்போசிட் சைடா இருக்கும் ரைட்டா இது என்ன சைடா இருக்கும் அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் சோ அதுல தேவை நமக்கு தேவைது எதிர் பக்கம் ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க தெரியணும் சோ F க்கு ஆப்போசிட் சைடு அதுக்கு அப்புறம் உள்ளத எடுக்க கூடாது நெக்ஸ்ட் உள்ளத எடுக்க கூடாது ஒன்னு விட்டு நெக்ஸ்ட் உள்ளத எடுக்கணும் ஓகே फ्रेंड्स சோ F க்கு வந்து ஆப்போசிட் சைடு E D க்கு ஆப்போசிட் சைடு வந்து A ஏனா ஒன்னு விட்டு எடுக்கணும் சோ D க்கு A ஓகே फ्रेंड्स சோ டைப் 1 இவ்வளவுதான் ரொம்ப ஈஸி சோ டைப் 2 பார்க்கலாம் டைப் 2 பார்க்கலாம் फ्रेंड्स டைப் 2 பாருங்க இப்படி இருக்கு ஸ்டார் பிளஸ் டாலர் சைன் ஆஷ் மைனஸ் அட் இவ்வளவு நேரம் வந்துச்சு நம்பர்ஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்துச்சு இப்போ பார்த்தா சிம்பிள்ஸ் வருது சோ இப்படியே क्वेश्चंस கேட்கலாம் ஓகே फ्रेंड्स சோ இந்த மாடல்ல உங்களுக்கு क्वेश्चंस வந்தனா ஆப்போசிட் சைடு எதிர் பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு சோ இந்த பாருங்க இது ஒரு லீனியர் பார்ட் இது ஒரு லீனியர் பார்ட் ரைட்டா சோ இந்த லீனியர் பார்ட்ல ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன் இப்ப ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு தேவைனா ஒன்னு விட்டுட்டு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸ் தான போணும் அதே மாதிரி தான் சோ ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு என்ன फ्रेंड्स டாலர் சைன் டாலர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது ஸ்டார் இந்த லீனியர் பார்ட் எடுத்துக்கோங்க இந்த லீனியர் பார்ட் எப்படி இருக்கும் ஆப்போசிட் சைடு ஆஷ் இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு பக்கத்தை நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அடுத்த பாக்ஸ் ஆல்டர்னேட் பாக்ஸ் எடுக்கணும் அப்படிதானே சோ ஆஷ்க்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு என்ன இருக்கு எக்ஸ் இப்போ ரிமைனிங் என்னலாம் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் ரிமைனிங் உள்ளது ரெண்டு ஆப்போசிட் சைடு சோ பிளஸ்க்கு ஆப்போசிட் சைடு வந்துருது மைனஸ் சோ இப்போ எழுதிக்கலாம் ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு வந்துருது டாலர் சைன் ஓகேயா நெக்ஸ்ட் ஆஷ்க்கு ஆப்போசிட் சைடு வந்துருது அட் நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு பிளஸ் இருக்கு அண்ட் மைனஸ் இருக்கு சோ பிளஸ் ரிமைனிங் உள்ளது ஆப்போசிட் சைட்ஸ் பிளஸ்க்கு மைனஸ் புரியுதா फ्रेंड्स சோ ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு வந்து டாலர் சைடுக்கு ஸ்டார் ஆஷ்க்கு வந்து அட்க்கு வந்து ஆஷ் பிளஸ்க்கு வந்து மைனஸ் எப்படி ஈஸியா இருக்கு பாத்தீங்களா சோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் அதே மாடல்ல சோ இந்த மாடல் இப்படி இருக்கு அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்கு இது எப்படி இருக்கு ஹாரிசான்டலா இருக்கு சோ ஹாரிசான்டலா அந்த பார்ட் அப்படியே கொடுக்கலாம் கொடுத்தா எப்படி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும் சோ இதுலயே லீனியர் பார்ட் தெரியும் இது ஒரு லீனியர் பார்ட் இது ஒரு லீனியர் பார்ட் சோ லீனியர் பார்ட்டா இருந்தா என்ன செய்வோம் இந்த டாலர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி முடிப்போம் ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸ் சோ டாலர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது ஆஷ் அதே மாதிரி கீழ லீனியர் பார்ட் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் அட் இருக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும் லீனியர் பார்ட்ல ஆப்போசிட் சைடு எப்படி முடிப்போம் ஒரு பாக்ஸை விட்டுட்டு அடுத்த பாக்ஸ் சோ அட்டுக்கு ஆப்போசிட் சைடு என்ன फ्रेंड्स பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்கு இங்க ஸ்டார் இங்க என்ன இருக்கு மைனஸ் சோ ரிமைனிங் உள்ளது சோ ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது மைனஸ் இப்போ சொல்லுங்க டாலர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு ஆஷ் அப்ப ஆஷ்க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது டாலர் சைடு அதே மாதிரி அட்டுக்கு ஆப்போசிட் சைடு என்னது பிளஸ்க்கு ஆப்போசிட் சைடு வந்து அட் புரியுதா फ्रेंड्स அடுத்து நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு இங்க ஸ்டார் இருக்கு இங்க இருக்கு மைனஸ் சோ ஸ்டாருக்கு ஆப்போசிட் சைடு வந்து மைனஸ்க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது ஸ்டார் எவ்வளவு ஈஸி பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் தேர்ட் क्वेश्चन டி மாடல் இருக்கு அடுத்த क्वेश्चन வந்து டி மாடல் தலைகீழா போட்டுருக்காங்க இப்படி வந்தா என்ன செய்யணும் இப்ப கவனிங்க ஃபர்ஸ்ட் லீனியர் பார்ட்ட கண்டுபிடிக்கணும் இதுல லீனியர் பார்ட் என்னது இதெல்லாம் லீனியர் பார்ட் இப்போ இந்த லீனியர் பார்ட்ட தவிர ரிமைனிங் இருக்கு இந்த சைடுல A அந்த சைடுல B சோ லீனியர் பார்ட்ட தவிர்த்துட்டு ரிமைனிங் உள்ளது உங்களுக்கு என்னது ஆப்போசிட் சைடு சோ A க்கு ஆப்போசிட் வந்து என்னது B க்கு ஆப்போசிட் வந்து A அதே மாதிரி லீனியர் பார்ட்ல ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்க போறோம் சோ C க்கு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு என்ன வரும் F சோ C க்கு ஆப்போசிட் சைடு வந்து F க்கு ஆப்போசிட் சைடு வந்து C க்கு ஆப்போசிட் சைடு F நெக்ஸ்ட் E க்கு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன்னு பார்க்கணும் சோ E க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது D க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது फ्रेंड्स D புரியுதா சோ E க்கு D க்கு E
சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இதே மாடல் தான் பார்க்கலாம். fourth question லீனியர் பார்ட்ட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். லீனியர் பார்ட் என்னது? இதன CEBF இதான் லீனியர் பார்ட். சோ அந்த லீனியர் பார்ட் தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்குது உங்களுக்கு சைடுல இருக்குது வரும் ஆப்போசிட் சைடா வரும். சோ A க்கு ஆப்போசிட் சைடு என்ன फ्रेंड्स? D. சோ A க்கு வந்து D, D க்கு வந்து A. இப்ப லீனியர் பார்ட்டுக்கு எப்படி ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிப்பீங்க? C, C க்கு வந்து சொல்லுங்க என்னது? B, C க்கு B. வெரி குட். E க்கு என்னது? F. ஏன்னா ஒரு கட்டம் விட்டு எழுதணும். புரியுதா फ्रेंड्स? இவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸிங்க. டைப் 3 பார்க்கலாமா? फ्रेंड्स டைப் 3 வீடியோஸ் பார்க்கலாம். சோ டைப் 3 ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன டைப்ல கேட்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1 2 3 4 5 6 ஸ்டெப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இப்படி கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்தா எப்படி நம்ம ஆப்போசிட் சைடு எதிர் பக்கம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1. சோ இந்த 1 சுத்தி இந்த சைடுல இருக்கக்கூடிய ஜங்ஷன்ஸ மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த 1 உடைய ஜங்ஷன் என்னெல்லாம் இருக்கு? இந்த ஜங்ஷன் 2 ல உள்ள பாக்ஸ்லயும் இருக்கு, இந்த ஜங்ஷன் 3 உள்ள பாக்ஸ்லயும் இருக்கு. சோ இந்த 1ங்கற நம்பருக்கு உள்ள ஜங்ஷன் இந்த 2 and 3 இந்த பாக்ஸ் உடைய ஜங்ஷனாவும் இருக்கு. இருந்துனா அந்த ரெண்டு நம்பரும் இந்த நம்பருக்கு அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம். சோ அத நம்ம என்ன சொல்றது? எதிர் பக்கம் ஆப்போசிட் சைடு சொல்ல எடுக்க கூடாது. சோ 2 வராது, 3 வராது, ஏன் வராது? ஏன்னா இந்த 1ங்கற பாக்ஸ்ல உள்ள இந்த பாயிண்ட்ஸ் ஜங்ஷன்ஸ் மார்க் பண்றோம். இந்த ஜங்ஷன் எதுடைய ஜங்ஷனாவும் இருக்கு? 2ங்கற நம்பருடைய பாக்ஸ் உடைய ஜங்ஷனாவும் இருக்கு, 3ங்கற பாக்ஸ் உடைய நம்பருடைய ஜங்ஷனாவும் இருக்கு. சோ 2 and 3ங்கிறது 1க்கு என்ன கிடையாது? ஆப்போசிட் சைடு கிடையாது. சோ இதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்கு? 4. சோ இந்த 1க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 4. 4க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 1. எப்படி? அடுத்த கவனிங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தோம். அடுத்த என்ன நம்பர் பார்க்கணும்? லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 6. இந்த பாக்ஸ் உடைய ஜங்ஷன் மார்க் பண்ணுங்க. this is one junction and this is one junction. சோ இந்த ஜங்ஷன் வந்து எந்தெந்த நம்பருக்கு பாக்ஸ் உடைய ஜங்ஷனுக்கும் காமனா இருக்கு? 4ங்கற நம்பருக்கு உடைய பாக்ஸுக்கும் இது காமனா இருக்கு, 5ங்கற நம்பருடைய பாக்ஸுக்கும் இந்த ஜங்ஷன் காமன். சோ இந்த 4 and 5ங்கிறது 6க்கு என்ன சைட்ஸ்? அட்ஜசன்ட் சைட்ஸ் அடுத்துள்ள பக்கம். சோ இந்த ரெண்டு நம்பரும் 6க்கு ஆப்போசிட் சைடா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இத தவிர ரிமைனிங் நம்பர் இருக்கு 3. சோ 6க்கு ஆப்போசிட் சைடு எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? 3 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இருக்கு, 5 இருக்கு. சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸும் ஆப்போசிட் சைட்ஸ். புரியுதா? சோ 1க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 4. சோ 1க்கு 4, 4க்கு 1. அதே மாதிரி 6க்கு 3, 3க்கு 6. அதே ரிமைனிங் என்ன இருக்கு? 2 and 5. சோ ரிமைனிங் உள்ள ரெண்டு நம்பர்ஸும் ஆப்போசிட் சைடு. எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? சோ இதே மாடல்ல நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन அதுவும் ஸ்டெப் மாடல் தான் இருக்கு. 1 2 3 4 5 6 எப்படி क्वेश्चंस அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமோ? 1ங்கற நம்பரை எடுப்போமா? எடுத்துட்டு இதுல உள்ள ஜங்ஷனை நீங்க என்ன செய்வீங்க? மார்க் பண்ணுவீங்க. பண்ணிவோமா? பண்ணியாச்சு. இந்த ஜங்ஷன் எதுக்கு காமனா இருக்கு? 2ங்கற நம்பருடைய பாக்ஸ் உடையக்கும் இது காமன். சோ இந்த ஜங்ஷன் 3ங்கற நம்பருக்கும் 2ங்கற நம்பர் and 1ங்கற நம்பர் மூணு நம்பருக்குமே இது எப்படி இருக்கு? காமனா இருக்கு. சோ இந்த பாயிண்ட் வந்து இந்த முதல் நம்பருடைய இந்த ரெண்டு ஜங்ஷனும் எதுக்கும் காமனா இருக்கு? 2ங்கற நம்பருக்கும் இது உண்டு, 3ங்கற நம்பருக்கும் இது உண்டு. சோ இந்த ரெண்டு நம்பரும் 1ங்கற நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பர் என்ன சைட்ஸ்? அட்ஜசன்ட் சைட்ஸ் அடுத்துள்ள பக்கம். நமக்கு தேவை ஆப்போசிட். சோ இது 2 3க்கு இதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்? 4. சோ அந்த 1ங்கற நம்பருக்கு ஆப்போசிட் சைடு எதா இருக்க முடியும்? 4 ஆ தான் இருக்க முடியும். அடுத்த லாஸ்ட் நம்பர் இது 6. சோ இதுக்குள்ள ஜங்ஷன் இருக்கு இதனே. சோ இந்த ஜங்ஷன்ங்கிறது 4ங்கற பாக்ஸுக்கும் இந்த ஜங்ஷன் உண்டு, 5ங்கற பாக்ஸுக்கும் இந்த ஜங்ஷன் உண்டு, 6ங்கற பாக்ஸுக்கும் இந்த ஜங்ஷன் உண்டு. சோ 4 5 க்கும் இந்த ஜங்ஷன் 6 க்கும் காமனா இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரும் இந்த 6ங்கற நம்பருக்கு என்ன சைடு? அட்ஜசன்ட் சைடு அடிப்பக்கம். சோ நமக்கு தேவை ஆப்போசிட் சைடு. சோ 4 5 6க்கு ஆப்போசிட் சைடா இருக்க வாய்ப்பே இல்ல. சோ 4 5 இல்லனா அடுத்து எது இருக்க வாய்ப்பு இருக்கு? 3. சோ 6க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது फ्रेंड्स? 3. புரியுதா? சோ 1க்கு ஆப்போசிட் சைடு வந்து 4, 4க்கு ஆப்போசிட் சைடு 1. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் சைடு வந்து 6, 6க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 3.
ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 5. சோ ரிமைனிங் உள்ள ரெண்டும் என்ன சைட்ஸ்? ஆப்போசிட் சைட்ஸ். 2 க்கு ஆப்போசிட் சைடு 5, 5 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 2. புரியுதா फ्रेंड्स? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். 3 6 4 2 1 5 இருக்கு. சோ இதுக்கு நம்ம ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. 6 எடுக்கலாம். சரிடா? ஃபர்ஸ்ட் நம்பர் 6. இதோட ஜங்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணியாச்சு. ரைட்டா? சோ இந்த 6ங்கற நம்பருக்கு இந்த ஜங்ஷன் 3 க்கும் காமன் 6 க்கும் காமன். சோ 3ங்கிறது 6 க்கு அட்ஜசன்ட் சைடு. இந்த ஜங்ஷன் 4 க்கு இருக்கு. இந்த ஜங்ஷனும் 4 க்கு இருக்கு. சோ இந்த ரெண்டு ஜங்ஷனும் 6 க்கு 4 க்கு காமனா இருக்கிறதுனால 4ங்கிறது எதுடைய அட்ஜசன்ட் சைடு தான்? 6 உடைய அட்ஜசன்ட் சைடு தான். சோ இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு 6 க்கு அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடு தான் நமக்கு தேவை. அப்படிதானே फ्रेंड्स? சோ 6 க்கு ஆப்போசிட் அட்ட எது இருக்க வாய்ப்பு இருக்கு? 2. சோ 6 க்கு ஆப்போசிட் வந்து 2. புரியுதா? சோ நெக்ஸ்ட் 5 க்கு பார்க்கலாம். சோ 5 க்கு பாக்கும்போது இங்க இந்த ஜங்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். சோ இந்த ஜங்ஷன்ங்கிறது 2 1 5 இந்த மூணு பாக்ஸுக்குமே காமன். சோ காமன் வந்து அந்த மூணு நம்பர் என்ன சைட்ஸ்? அட்ஜசன்ட் சைட்ஸ். சோ இந்த மூணு அட்ஜசன்ட் சைடா இருக்கிறதுனால உங்களுக்கு 5 க்கு ஆப்போசிட் சைடு இருந்தா இருக்க வாய்ப்பு இருக்கு 4. அதை தாண்டி இருக்கக்கூடியது 4 தான். 4 தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ சொல்லுங்க 6 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 2. 2 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 6. அதே மாதிரி 5 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 4. 4 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது? 5. ரிமைனிங் என்ன இருக்கு फ्रेंड्स? ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க சோ 3 க்கு ஆப்போசிட் சைடு 1, 1 க்கு ஆப்போசிட் சைடு வந்து 3. புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, fourth क्वेश्चन 1 2 4 3 5 6 இருக்கு. சோ இந்த क्वेश्चनல நம்ம ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கே தெரியும் இது லீனியர் பார்ட் தானே? டைப் 1 அப்படிதானே? லீனியர் பார்ட். சோ இந்த லீனியர் பார்ட்ல இந்த சைடுல இருக்கு, லீனியர் பார்ட்ல அந்த சைடுல இருக்கு 6. சோ ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு தான் ஆப்போசிட் சைடு. சோ 2 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன फ्रेंड्स? 6. வெரி குட். 6 க்கு 2. அடுத்தது கவனிங்க. லீனியர் பார்ட். லீனியர் பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 க்கு நெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்க கூடாது. அத விட்டுட்டு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர்ல ஆப்போசிட் சைடு. சோ 1 க்கு ஆப்போசிட் சைடு என்னது? 3. 4 க்கு ஆப்போசிட் சைடு என்னது? 5. சொல்லுங்க. 2 க்கு 6, 6 க்கு 2. அடுத்து 1 க்கு 3, 3 க்கு 1. 4 க்கு 5, 5 க்கு 4. புரியுதா फ्रेंड्स? எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? சோ இது இவ்வளவு நேரம் சொல்லி தந்தது எல்லாமே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இத வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்மளால செய்ய முடியும். சோ இனிமேல் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி क्वेश्चंस கேட்பாங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும், போட்டித் தேர்வுகளுக்கு. சோ அந்த क्वेश्चंस பார்க்கலாமா? சோ फ्रेंड्स, அந்த இதுவெல்லாம் கான்செப்ட் சொல்லிட்டோம்ல, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேயா? அதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. திறந்த பகடை கொடுக்கப்பட்டுள்ளது. படத்துல திறந்த பகடை கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. அதற்கு சரியான மூடிய பகடையை கண்டுபிடிக்கணுமா? சோ அந்த மூடிய பகடைக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த திறந்த பகடையை நம்ம மூடணும்னா ஒரு மூடிய பகடை நமக்கு கிடைக்கும். அது இந்த 4ல எந்த பகடை அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மூடிய பகடையை 4 ஆப்ஷன் படத்துல கொடுத்திருக்காங்க. ரைட்டா? சோ இந்த படத்துல கொடுக்கக்கூடிய இந்த 3 பக்கங்களுமே என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம். அதுதானே? ஏன்னா இந்த F க்கு எதிர்பக்கம் எங்க இருக்கும்? கீழ இருக்கும். இது மேல, அதுக்கு எதிர்பக்கம் எங்க இருக்கும்? கீழ. அது கண்ணுக்கு தெரியாது. சோ கீழ இருக்கும். படத்துல பார்க்க முடியாது. B க்கு இந்த சைடுல Bங்கற பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு எங்க இருக்கும்? அந்த சைடு இருக்கும். அதுவும் கொடுக்கல. E க்கு ஆப்போசிட் சைடு இதுக்கு பக்கத்தால இருக்கும். அதுவும் கொடுக்கல. சோ இந்த படத்தில் பகடையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மதிப்புகள், அந்த 3 மதிப்புகளுமே என்ன பக்கம்? அடுத்தடுத்த பக்கம். புரியுதா? அப்ப படத்துல என்ன பக்கம் கொடுக்கல? எதிர்பக்கம் கொடுக்கல. அந்த எதிர்பக்கம் கொடுக்கல. இந்த மேட்டர் எதுக்கு சொல்ல வாரேன்னா, இந்த क्वेश्चन நடக்கும்போது அந்த மேட்டர் எதுக்குன்னு உங்களுக்கே புரியும். சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு क्वेश्चन இதே மாதிரி क्वेश्चन கொடுத்தாலே இந்த ஃபர்ஸ்ட் என்ன முடிக்கணும் தெரியுமா? எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். என்ன முடிக்கணும்? எதிர்பக்கம். சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் பார்ட். அப்படிதானே? இது என்ன பார்ட்? F E B C. இது வந்து என்ன பார்ட்? லீனியர் பார்ட். இந்த லீனியர் பார்ட்டுக்கு இந்த சைடுல இருக்கு A. லீனியர் பார்ட்டுக்கு அந்த சைடுல இருக்கு D. சோ ஆப்போசிட் சைடு A க்கு என்னது? D. டைப் 1 சொல்லி தந்திருக்கேன். சோ A க்கு D, D க்கு A. லீனியர் பார்ட்டுக்கு
எப்படி எடுப்போம் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கணும் ஆப்போசிட் சைடு வந்து சோ F க்கு வந்து என்னது B B க்கு வந்து F ஆனா E க்கு வந்து என்னது C C க்கு வந்து என்னது E சரியா இப்போ இந்த மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கணும் அடுத்தடுத்துள்ள பக்கம்தான் இருக்கணும் இதுல எந்த ஒரு எதிர்பக்கமும் சொல்றது வர கூடாது இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க A D A க்கு எதிர்பக்கம் எது D D க்கு எதிர்பக்கம் எது A சோ இந்த AD அப்படிங்கிறது எதிரெதிர் பக்கம் சோ எதிரெதிர் பக்கம் பக்கத்துல சொல்றது வர சோ AD எங்கலாம் வந்திருக்கு பாரு AD எதிரெதிர் பக்கம் பக்கத்துல வர கூடாது சோ அது தப்பு இது கிடையாது ஆன்சர் ரைட்டா அடுத்து இருக்கு F B அப்ப FB ரெண்டு எதிரெதிர் பக்கம் சேர்ந்து வர கூடாது படத்துல FB என்ன சேர்ந்து இருக்கா FB சேர்ந்து இருக்கு சோ இதுவும் கிடையாது அடுத்து EC EC எங்க சேர்ந்து இருக்கான்னு பாருங்க EC சேர்ந்து இருக்கு சோ இதுவும் கிடையாது F க்கு ஆப்போசிட் சைடு வந்து B F க்கு ஆப்போசிட் சைடு B எங்க இருக்கா இல்ல A க்கு ஆப்போசிட் சைடு வந்து D சோ D இருக்கு ஆனா D க்கு ஆப்போசிட் சைடு A இல்ல E க்கு ஆப்போசிட் சைடு வந்து C சோ E இருக்கு ஆப்போசிட் சைடு வந்து C இல்ல சோ மூணுமே என்ன பக்கம் அடுத்தடுத்துள்ள பக்கம் நமக்கு ஃப்ரண்ட் வியூல தெரியுது அடுத்தடுத்துள்ள பக்கம் மட்டும் தான் செய்யும் தெரியும் ஆப்போசிட் பக்கம் செய்யாது சோ இதுல எல்லாத்தையும் F B யும் ஆப்போசிட் சைடு இங்க D யும் சாரி A யும் D யும் ஆப்போசிட் சைடு இங்க E யும் C யும் ஆப்போசிட் சைடு சோ ஆப்போசிட் சைடு ரெண்டும் நமக்கு தெரியாது தெரியாது ஏதாவது ஒரு சைடு தான் கண்டுபிடிச்சு செய்யும் தெரியும் சோ ட்ரிக் ஷார்ட்கட் என்னது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கவும் அந்த எதிர்பக்கத்துக்கான இணை பார்க்கணும் A யும் D யும் சேர்ந்து இருக்க கூடாது ஒண்ணு A இருக்கணும் இல்லனா D இருக்கணும் A யும் D யும் சேர்ந்து இருந்தா அது வந்து கிடையாது FB ஒண்ணு F இருக்கணும் இல்லனா என்னணும் B இருக்கணும் F B யும் சேர்ந்து இருக்க கூடாது கிடையாது இருந்தா கிடையாது EC ஒண்ணு E இருக்கணும் அல்லது C இருக்கணும் E யும் C யும் சேர்ந்து இருந்தா அந்த படமும் தப்பான ஆன்சர் சோ கரெக்ட்டான ஆன்சர் இதுதான் C தான் சோ फ्रेंड्स செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் திறந்த பகடை படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு சரியான மூடிய பகடையை கண்டுபிடியுங்கள் சோ திறந்த பகடை क्वेश्चन கொடுத்திருக்காங்க அதற்கு சரியான பகடை எதுக்குறத கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இந்த क्वेश्चन உள்ள ஆப்போசிட் சைடு எதிர் பக்கங்களை கண்டுபிடிச்சிரணும் ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनக்கு லீனியர் பார்ட் எது இதுதான் லீனியர் பார்ட் A D B F இதுதான் லீனியர் பார்ட் இந்த லீனியர் பார்ட் தவிர ரிமைனிங் இருக்கு E and C சோ E க்கு எதிர் பக்கம் C C உடைய எதிர் பக்கம் E சோ C க்கு எதிர் பக்கம் E E க்கு எதிர் பக்கம் C லீனியர் பார்ட் ஆனா எதிர் பக்கம் கண்டுபிடிப்போம் A க்கு B A க்கு அதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸ் சோ A க்கு ஆப்போசிட் சைடு வந்து B B க்கு ஆப்போசிட் சைடு வந்து A அடுத்து D D க்கு எதிர் பக்கம் இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உள்ள பாக்ஸ் சோ D க்கு வந்து F F க்கு வந்து D ஓகேயா சோ எதிர் பக்கம் கண்டுபிடிச்சாச்சு இத வச்சு எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் C E இந்த ரெண்டு எதிர் பக்கமும் சேர்ந்து இருக்க கூடாது சோ C E யும் எங்க சேர்ந்து இருக்கோ அந்த ஆன்சர் தப்பு சோ C E எங்க சேர்ந்து இருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல C யும் E யும் சேர்ந்து இருக்கு சோ தப்பு அடுத்து A யும் B யும் எங்க சேர்ந்து இருக்கா பாருங்க AB AB எங்கயுமே சேர்ந்து இல்ல அடுத்து DF DF எங்க சேர்ந்து இருக்கா பாருங்க DF சேர்ந்து இருக்கு சோ சேர்ந்து இருக்கறதால இது என்னது தப்பான ஆன்சர் ரிமைனிங் அடுத்து AB இங்க பாருங்க AB சேர்ந்து இருக்கா இல்ல CE சேர்ந்து இருக்கா இல்ல DF D இருக்கு F இல்ல சோ மூணு இடமே இது சேர்ந்து இல்ல சோ இது வந்து என்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஆப்ஷன் D பார்க்கலாம் A யும் B யும் சேர்ந்து இருக்க கூடாது இங்க A மட்டும் தான் இருக்கு B இல்ல ஓகே நெக்ஸ்ட் C யும் E யும் சேர்ந்து இருக்க கூடாது C இருக்கு ஆனா E இல்ல ஓகே கரெக்ட் D யும் F யும் சேர்ந்து இருக்க கூடாது F இருக்கு D இல்ல ஓகே இதுவும் கரெக்ட் ஆன்சர் அப்ப இந்த क्वेश्चन எப்படி கொடுத்தாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டா எத்தனை ஆன்சர் சரியான ஆன்சர் இருக்கு ரெண்டு ஆன்சர் எப்படி ஒரு क्वेश्चनக்கு ரெண்டு ஆன்சர் வரும் அப்படி நினைக்கீங்களோ இல்லங்க இந்த ஆப்ஷனுக்கு கீழே என்ன கொடுத்திருப்பாங்க A மட்டும் சரி B மட்டும் சரி C மற்றும் D சரி அனைத்துமே சரி இப்படி நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்திருப்பாங்க அந்த ஆப்ஷன்ல நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணும் C
மற்றும் டி சரியானது அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். எப்படிலாம் क्वेश्चन கேட்காங்க பாத்தீங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ மூணாவது क्वेश्चन फ्रेंड्स, திறந்த பகடை கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு சரியான மூடிய பகடையை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चन ஒரு திறந்த பகடை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இருக்கு எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் லீனியர் பார்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. 2 1 4 6 இதுதான் லீனியர் பார்ட். சோ லீனியர் பார்ட் தவிர்த்து ரிமைனிங் இருக்கு 5 and 3. சோ இதுதான் எதிர்பக்கம். சோ 5 க்கு எதிர்பக்கம் 3, 3 க்கு எதிர்பக்கம் 5. சோ 5 க்கு ஆப்போசிட் சைடு வந்து 3, 3 க்கு ஆப்போசிட் சைடு வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் லீனியர் பார்ட். இதோட எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 இதுக்கு விட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துறோம். இதுக்கு அப்புறம் உள்ள பாக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நம்பர். சோ 2 க்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னது 4, 1 க்கு ஆப்போசிட் சைடு வந்து 6. சோ 2 க்கு 4, 4 க்கு 2, 1 க்கு 6, 6 க்கு 1. சோ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆப்போசிட் சைடு எதிர்பக்கத்தை வச்சு சரியான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ ஃபர்ஸ்ட் 5 3 சேர்ந்து இருக்க கூடாது. சோ 5 3 எங்கெல்லாம் சேர்ந்து இருக்கோ அது தப்பு. இந்த ஆப்ஷன் பி ல 5 உம் 3 உம் சேர்ந்து இருக்கு. சோ இது ராங் ஆன்சர். 2 4 உம் சேர்ந்து இருக்க கூடாது. சேர்ந்து இருந்தா ராங் ஆன்சர். சோ ஆப்ஷன் சி ல 2 4 உம் சேர்ந்து இருக்கு. சோ ராங் ஆன்சர். அடுத்தது 1 6 1 6 சேர்ந்து இருக்க கூடாது. தப்பான ஆன்சர். 1 6 ஆப்ஷன் ஏ ல சேர்ந்து இருக்கு. சோ இது தப்பான ஆன்சர். சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 1 3 4 1 3 4. சோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதா फ्रेंड्स? எவ்வளவு ஈஸி பாத்தீங்க. சோ फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நம்புறேன். சோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சோ இன்னைக்குள்ள ஹோம்வொர்க் போகலாமா? சோ फ्रेंड्स, ஹோம்வொர்க் பாருங்க. திறந்த பகடை படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு சரியான மூடிய பகடையை கண்டுபிடியுங்கள். சோ क्वेश्चन வந்து இன்ஃபினிட்டி பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல் ஈக்குவல் டு. சோ கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் வந்து இந்த திறந்த பகடைக்கு எது சரியான மூடிய பகடை அப்படிங்கறது இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு பிளஸ், ஆப்ஷன் பி டிவிஷன் வகுத்தல் மைனஸ் பெருக்கல், அடுத்து ஆப்ஷன் சி பிளஸ் வகுத்தல் இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் டி மைனஸ் இன்ஃபினிட்டி வகுத்தல். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கறத மறக்காம நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ரைட்டா தப்பாங்கிறது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். சோ உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. பாய்.